அண்ணாவாக வந்திருக்கு டிஎம்பி ஊட்டி கருப்பராணி ஊராட்சி மன்ற தலைவர் நெசவாளர் துறை அமைப்பாளர் திமுக தலைவர் டிஎம்பி சாதன் மலர் கோயம்புத்தூர் சென்னை ஜாதகண்டருக்கு எஸ்எஸ்சி வல்லரசு சேவை தனி என்ன பண்றீங்க? சரியா ₹100 சொல்லு. ரெடியா ப்ரோ? கிளாப் பண்ணுங்க. சொல்லிட்டுமா ப்ரோ? ஏய் உடனே ஆரம்பிடா. C58 டோர்னமெண்ட்டோட கமிட்டி இவங்க தான். ஸோ லைனாக பேர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பேர் சொல்லுங்கண்ணா. சிவா, மணி, மோகன், இபி நாகராஜ், ஜேசிபி சந்தோஷ், அங்கப்பன், தினேஷ் குமரன். நான் அப்படியே கூட சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. சங்கர், பிரசாத், வினோத், மகே, அப்படியே மேலே இருந்து பேர் சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேர் இருக்காங்க, சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேண்ணா. முரளி வந்து வரலப்பா. ஏசிசியோட ரொம்ப முக்கியமான பிளேயர் அவர் வரல, கொஞ்சம் வெளில போயிருக்காரு. அண்ணா ஓகேண்ணா. இந்த டோர்னமெண்ட்டோட டேட் சொல்லுங்கண்ணா. மே 1, 2, 3, 4 நாட்கள் நடைபெறுதுண்ணா. என்ட்ரி ஃபீஸு அப்புறம் இந்த கிரவுண்டோட லொக்கேஷன் சொல்லுங்கண்ணா. என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹3500. எங்கள் டோர்னமெண்ட்ல இருந்து ஒரு சிறு பங்கு வச்சிருக்கோம். அணியில் விளையாடுற அனைத்து வீரர்களும் லொக்கேஷன் சொல்லுங்க. லொக்கேஷன் வந்து ராயவத்தை அடுத்த படையும்ண்ணா, கிருஷ்ணகிரி மாவட்டம். எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணா அது சொல்லுங்க. டோர்னமெண்ட்ல 28 டீம் கலந்துருக்காங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு டீம் ஒரு மட்டும் ஒரு டீம் அதுக்கான ரூல் சொல்லியிருக்கேன். அனைத்து வீரர்களும் ஒரே ஒரு சேர்ந்த வீரர்களாக இருக்க வேண்டும். 10 பிளேயர் வந்து ஒரு இருக்கலாம். ஒரு பிளேயர் மட்டும் இம்பேக்ட் பிளேயர், எந்த பிளேயர் வச்சிருந்தாலும் விளையாடலாம். ஓகேண்ணா. இந்த டோர்னமெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் லைனா ஒன்னொன்னா டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா. எங்க ஊர்ல ஒரு சிறப்பு அம்சமா என்ன சொல்றாங்க, அணியில் விளையாடுற அனைத்து வீரர்களும் ஒரே மாதிரியான சீருடைகள் இருந்தால் பிசிசி விழாக்குழுவின் சார்பாக ₹500 சன்மானமா வழங்குறேன். ஓகேண்ணா. அப்புறம்ண்ணா லைனா அப்படியே லைனா ஒன்னொன்னா சொல்லுங்க. அப்புறம் ஒரு போல்டர் நிலையம் சொல்லிட்டு ஒரு புதிய நிலையம் வந்து வச்சிருக்கோம். சிங்கிள் ஸ்டிக் வச்சுட்டு இளைஞர் சேர்ந்தவர்கள் 3 வீரர்கள் வந்து போல் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மட்டும் அந்த ரூல் இருக்கு. 3 பேருமே போல் பண்ணாங்கன்னா ₹1000 பிசிசி விழாக்குழுவின் சார்பாக வழங்கணும். ஒரு நபர் 2 நபர் எடுத்தாங்கன்னா ₹500 பரிசா கொடுக்குறோம்.
இந்த போல்ட் முறையில் வந்து 2 ஓட்டர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. லிங்கம்பாஸ்ல இருந்து அரவிந்தர் தான் ஃபர்ஸ்டா போல் பண்ணாரு. ரெண்டாவது மைக்கமலில் வந்து இன்னொரு பிளேயர் வந்து போல்ட் எடுத்திருக்காங்க. 2 பிளேயர். அது ஓகே. நான் ஹேட்ரிக் 6க்கு எவ்வளோ, ஹேட்ரிக் 4க்கு, ஹேட்ரிக் விக்கெட்டுக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா எவ்வளோ, ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தா அதுதான் சொல்லிடுறேன். இன்னொரு ஆஃபர் இருக்கும் எங்க ஊர்ல. முதல் பந்தில் 6 எடுத்தாலும் சரி, விக்கெட் எடுத்தாலும் சரி, அந்த வீரர்களுக்கு பிசிசி விழாக்குழு சார்பாக 101 ரூபாய் வழங்குறோம். அப்புறம் ஆர்டிக் 6, ஆர்டிக் 4, ஆர்டிக் விக்கெட் எது எடுத்தாலும் 201 ரூபாய் வழங்குறோம். டோர்னமெண்டோட மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா, கமிட்டி சார்பாக. அந்த டோர்னமெண்ட்ல மறக்க முடியாத மேட்ச்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறேன். 4 நாட்களுமே எங்க ஊர்ல ஒரு சிறப்பு அம்சமா அன்னதானம் போடுறோம். 4 நாட்களுமே சூப்பர்ண்ணா. கிளாப் பண்ணு. ஃபர்ஸ்ட் 2 டேக்கு எங்களால் மேன் ஆஃப் த மேட்ச் மெடல் கொடுக்க முடியல. கஸ்டமர்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 டேஸ் மேன் ஆஃப் த மேட்ச் எல்லா மேட்ச்லையும் மேன் ஆஃப் த மேட்ச் மெடல் இருக்குங்களா அனைத்து போட்டிக்கும். ஓகேண்ணா. 2 சுற்று வெற்றி பெற்றாலும் பரிசு வந்து கோப்பை விடணும். ஆக்சுவலாக ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலே ப்ரைஸ் வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. ப்ரைஸ் வரைக்கும் மெடல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் மறக்க முடியாத மேட்ச், அதை மூமெண்ட் எதாக இருந்தால் சொல்லலாம். மறக்க முடியாத மேட்சஸ்னா 6 ஓவருக்கு பேக்கப் பாலுகர் அணியினர் வந்து 104 ரன்கள் அடிச்சாங்கன்னா அதை கிளம்புல அணியினர் வந்து 6 ஓவருக்கு சேசிங் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் எதிர்கணியா இருந்துச்சு மேட்ச். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டேல செகண்ட் ரவுண்ட் மேட்ச். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆனால் கமிட்டி உங்கள் டீம் சார்பாக ஏதாவது மறக்க முடியாத மேட்சஸ் முதல் சுற்று ஆடி வரலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இறங்கிருந்தோம் எங்க உள்ளூர் டீம். அதுல வந்து பிசிசி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முரளி மற்றும் சிவா நாங்க செகண்ட் பேட்டிங் எடுத்தோம். எங்களுக்கு டார்கெட் வந்து 79 செட் பண்ணியிருந்தாங்க. 6 ஓவருக்கு 7 ஓவருக்கு 5.1 எங்க பிளேயர்ஸ் வந்து அந்த ரன் வந்து சேசிங் பண்ணாங்க. அது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. எங்க டீம் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அந்த மேட்சை பார்க்கறதுக்கு. ஓகேண்ணா. உங்கள் டீம் வேற டோர்னமெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முடியாத மேட்சஸ் சொல்லு. நிறைய இடத்துல எல்லா ஊரும் செட் பண்ணி விளையாடுறாங்க. நாங்க வந்து ஒரு ஊரா நடத்துறதா லாஸ்ட் இயர்ஸ் ஒரு பிளேயர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒரே ஊரா சேர்ந்து ஒரு ஊர்ல பிரைஸ் அடிச்சோம் 25,000 ரூபாய். அஞ்சாவது ஊர்ல அந்த அணியில விளையாடு எல்லாருமே நாங்க ஒரே ஒரு பிளேயர்ஸ். அங்க விளையாட்டு எல்லாருமே நிறைய பிளேயர்ஸ் செட்டிங் பண்ணி வந்து விளையாட்டுருந்தாங்க. ஆனா நாங்க மட்டும்தான் ஒரே ஒரு பிளேயர்ஸா ஒரு பிளேயர்ஸா போயிட்டு அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 25,000 ரூபாய் அடிச்சோம். எங்க இதுலயே மறக்க முடியாத ஒரு மேட்ச் தான் அந்த அஞ்சாவது மேட்ச் தான் நாங்க போவோம். சார்பா வாழ்த்துக்கள்ண்ணா. எத்தனாவது வருஷம் டோர்னமெண்ட் இது? இந்த டோர்னமெண்ட் வந்து 1990 நடத்திட்டு இருக்கோம். 1990 இல்லைங்களா? 90 நாங்க நடத்திட்டு இருக்கோம். இடையில ஒரு 5 வருஷமா மேட்ச் நடத்த முடியல. இது வந்து 12வது வருஷமா நடத்துனதுல இந்த பிரைஸ் தான் ஹையஸ்ட் பிரைஸ்ல. இதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களா? நடத்துறதுல இந்த பிரைஸ் தான் ஹையஸ்ட் பிரைஸ். 50,000 ரூபாய் வச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் 25,000 வச்சிருக்கோம். 30,000 வச்சிருக்கோம். இப்போ 50,000 இதுதான் அதிகபட்ச பிரைஸ். சரி ஓகேண்ணா. உங்கள் கமிட்டி சார்பாக இப்போ வளர்ந்துட்டு வர கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லலாம். கமிட்டி சார்பாக சொல்லணும்னா நிறைய பேட்ஸ்மேன்கள் உருவாக்கிறாங்க. நல்ல சிறந்த பவுலர்கள் செக்கிங் வைக்காம நல்ல பவுலர்கள் இருந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப பெருமைப்படுவோம். பார்க்கறதுக்கு நிறைய டோர்னமெண்ட் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். செக்கிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது எல்லா டீம்ஸ்க்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. அந்த ஷீல்டு ஒன்று இருக்குங்களாண்ணா, அந்த ஷீல்டை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். இந்த ஷீல்டு எல்லாருமே எங்கள் ஊரில் யார் பிரைஸ் கேட்டாலுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு எங்கள் பிசிசி விழாக்குழுவின் சார்பாக நம்ம ஒரு ஞாபகத்துமா எங்களுடைய பிசிசி ஞாபகத்துமா அவங்க சுற்றுவதற்காக அந்த பிரைஸ் தரவங்களுக்கு நாங்கள் ஒரு பரிசு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் அந்த ஷீல்டு வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் கமிட்டி சார்பாக தராங்க. ஓகேண்ணா. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி டேயில் இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ இப்போ வரைக்குமே ஒரு மேட்ச் கூட ஒன் சைடு பண்ணல. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. அந்த சேனல் சார்பாக அதுக்கே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். சூப்பராக நடத்திட்டு இருக்கீங்க. நிறைய வீரர்கள் இருக்காங்க. வளர்ந்து வரும் வீரர்கள். அந்த வளர்த்துறத யாரும் இல்லை. யாராவது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் எப்படி என்னன்னு தெரியாது. வளர்த்து விடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே நாங்கள் வளர்த்து விடுவோம். எங்கள் வீட்டில் அதுதான் சிறப்பு அம்சம். நாங்கள் பெரியவங்க ஆகிட்டு வராலும் பரவாயில்ல, எங்களுக்கு பின்னாடி வர தலைவர் நாங்கள் வளர்த்து விடுவோம். அவங்களும் போவாங்க. ஓகேண்ணா. ஆனால் இந்த டீமோட கேப்டன் யாரு? டீமோட கேப்டன் வந்து சிவா. ஓகே ஓகே. நம்ம டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் கீப்பர் நம்ம டீம்ல முரளி, சிவாடா இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். சிறந்த பவுலர்னா நாகராஜ் இருக்காப்ல. 2 நாகராஜ் இருக்காங்க. 2 நாகராஜ் சிறந்த பவுலர் தான். ஆனா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நிறைய இருக்காங்க. அவங்க பேர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் 4 பேர் விக்கெட் கொடுப்பாங்க அதிகமா. மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க.
இப்போ வரைக்கும் டோர்னமெண்ட்டை சிறப்பாக நடத்திட்டு வரீங்கண்ணா. ஸோ இப்போ அடுத்து வர எல்லா டோர்னமெண்ட்டையும் நல்லா நடத்தணும். சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோண்ணா. டிஎன் கிரிக்கெட் கூப்பிட்டு நன்றிண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா.